Very good morning, my dear students. Before I begin with this particular presentation, I just want you to understand that I shall be dealing with a particular piece of legislation which is called as Societies Registration Act. We shall go into the details and try and understand in toto. Before that, I just want you to have an idea about how to start an NGO. How an NGO can be started. That is what I am going to emphasize over here in this presentation. எல்லோருக்கும் காலை வணக்கம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கிளாஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம உங்களோட சிலபஸில் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ஜிஓ தொண்டு நிறுவனம் எந்த சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலில் விராவரியாக நம்ம பார்ப்போம், விளக்கமாக பார்ப்போம். அதில் எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாங்க. பட் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீஃபாக சுருக்கமாக ஒரு தொண்டு நிறுவனம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், ஒரு தொண்டு நிறுவனம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ப்ரீஃப் ஐடியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். Now let us see what this slide has in store for us. இந்த ஸ்லைடில் நமக்காக என்ன ஸ்டோரேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Now we shall see the various steps which will tell you how to start an NGO in India in a easy manner. இந்தியாவில் ஒரு தொண்டு நிறுவனம் ஈஸியாக எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். I will not go into the extreme details of it, but I will tell you what is what. இது சம்மந்தமாக டீட்டெயில்டாக நான் போக மாட்டேன். பட் என்ன அப்படிங்கிறது ப்ராட், ஒரு இன்டென்சிவில் எக்ஸ்டென்சிவ்னு சொல்ல முடியாது, ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். The first step is decide the cause and mission of your NGO. Before starting an NGO, the first and foremost step that you should have in mind is the cause. What for you are starting an NGO? What will be the cause of this NGO? And the mission of your NGO. What activities you are going to carry out through this NGO? That you should decide for the first, in the beginning. முதல்ல நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொண்டு நிறுவனம் எதற்காக ஆரம்பிக்கிறீங்க, இந்த தொண்டு நிறுவனம் என்ன மாதிரியான காரியத்தில் ஈடுபட போகிறாங்க, என்ன மாதிரியான உதவிகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முடிவு பண்ணிக்கணும். The next step, that is the second step, is set up the board of directors or members. இதுதான் கவர்னிங் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. Who will direct the NGO? Who will administer the NGO? The administrative setup. Who will be the members of board of directors? Who all will be the board of directors or members? That you should decide. My friendly piece of advice is, rather than going with your family members or good friends, or rather than incorporating or having your family members and close friends in this board of members, if at all you start an NGO, keep this in mind that you incorporate or add only those people with whom you have similar thoughts, where your and their thoughts matches. Otherwise, in future you may have difficulties, or you may also face a lot of challenges. So in order to avoid this, in the beginning itself, it is always better to take people on board, only those people with whom your thoughts and thinking have a match. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆளுநர்கள், இந்த தொண்டு நிறுவனத்தை யாரெல்லாம் ஆள போகிறா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் ரெடி பண்ண வேண்டும். as you all know that minimum 7 members it is required. குறைந்தபட்சம் 7 பேர் வேணும். இந்த 7 பேர் வேணும் அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்குள்ளேயே நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா,
ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் இருக்கவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்கள அப்படி போட்டுப்பீங்க. பிற்காலத்தில் அவங்களாம் குடைச்சல் கொடுப்பாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க, சேலஞ்சஸ் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆளுநர்கள் மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் உறுப்பினர்கள் லிஸ்ட்டில் யாரை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரோட உங்களோட தாட், உங்களோட எண்ணம், உங்களோட நினைப்பு மேட்ச் ஆகுதோ, பேலன்ஸ் ஆகுதோ அவங்கள மட்டும் இதில் சேர்த்துக்கங்க அப்படின்னு நான் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் தரேன். ஆஃப்டர் கிராசிங் திஸ் செகண்ட் ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் the third step states that decide the name of your NGO. You have a name for your NGO. You keep a name. You finalize the name. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் என்ஜிஓவுக்கு பேர் என்ன வைக்க போகிறீங்க, பேர் என்ன சூட்ட போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The fourth step is memorandum, articles of incorporation or articles of association. In simple terms, we call it as memorandum of association, MOA. What this memorandum of association is, we shall deal with it in detail when we go through the Societies Registration Act. But for the time being, memorandum of association deals with various procedures, rules and regulations and activities that your NGO is going to carry out. For the time being, you just keep this in mind. இந்த என்ஜிஓக்கு பேர் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெமோராண்டம், ஆர்டிகல்ஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இல்லை சிம்பிளாக மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மெமோராண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்லை மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது சம்மந்தமாக டீட்டெயில்டாக சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் இப்போ நம்ம அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தொண்டு நிறுவனத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் என்ன காரியத்தில் செயல்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறது மட்டும் மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன். இப்போதைக்கு ஃபார் த டைமிங் மட்டும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. Now, the fifth step states that get your NGO registered. Now it is time for you to register your NGO under Societies Act or Trust Act or Companies Act, as you wish. One thing I just want to say, after giving a name to your NGO, another important step which I want to highlight and reiterate over here, is once you finalize the name of the NGO, you get an NOC. NOC means no objection certificate from the Registrar of Societies. What you do over here is you just write a letter to the Registrar of Societies stating that residing in so and so place, I would like to start an NGO in this name, so I want you to give me the NOC in this name. The registrar, after going through the files, he will give you the NOC. That why it is important, because by the time if you get this NOC, the name which you have decided for your NGO is reserved for you. If you don't do this, and if it is delayed, and if someone else gets their NGO registered in the particular name which you have selected, that particular name may not be available for you. You will have to change your name. You will have to change the name of your NGO. That is why it is always advisable to get an NOC, that is no objection certificate, from a registrar, so that the NGO's name is reserved for your NGO. So get your NGO registered means along with memorandum of association, along with this this NOC, you pay the prescribed fees as per the decision made by the state government from time to time. You pay the fees and get your registered NGO registered. இப்போ இந்த 5வது ஸ்டெப்பில் உங்களோட என்ஜிஓவை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ஜிஓவை பதிவு செய்யணும் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உங்களோட என்ஜிஓக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ, பேர் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ, முடிவு பண்ண உடனே நீங்கள் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுங்க.
என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ஓசி கேட்டு, என்ஓசினா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், தடை இல்லா சான்றிதழ் அப்படின்னு ஒன்று நீங்கள் வாங்கிக்கணும். இது என்ன பண்ணுவீங்க, என்ன சான்றிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்களோ, நான் இந்த நிறுவனத்தை இந்த இடத்துலேருந்து செயல்படக்கூடிய இந்த நிறுவனம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், இந்த நிறுவனத்துக்கு இந்த பேர் வைக்கலான்னு இருக்கேன், இந்த பேர் எனக்கு ஒதுக்கும்படி, இந்த பேர் எனக்கு பேர் வைக்கிறதுக்கு தடையில்லா சான்றிதழ் நீங்கள் கொடுக்கும்படி, நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க. அவர் உங்களுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் நார்மல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு. இது ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த டிலே பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த நீங்கள் என்ஓசி வாங்கலை அப்படின்னாக்கா, நீங்கள் பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே வேறு யாராவது அவங்களோட என்ஜிஓவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண பேரை வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அந்த பேர் கிடச்சி உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் என்ஓசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ண பேரை உங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதை ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுவீங்க, இந்த என்ஓசியில் வாங்கின ஒரு லெட்டரு, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், உங்கள் நிறுவனத்தில் யார் யார் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அடங்கிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து மாநில அரசாங்கம் வந்து அப்பப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தொண்டு நிறுவனத்தோட பதிவு செய்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபீஸையும் சேர்த்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா, ஆஃப்டர் ஃபாலோவிங் டியூ ப்ரொசீஜர் your NGO will be registered. The next step, after getting your NGO registered, you get your certificate. You start collecting funds. Funds means you start collecting funds from various sources for carrying out your service activities. அடுத்த தொண்டு நிறுவனம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அடுத்தது என்னன்னாக்கா, நம்ம பாக்கெட்லேருந்து காசு போட்டு செலவு செய்ய முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் போயிட்டு நீங்கள் காசு கேட்டு மொபிலைஸ் பண்ணி அந்த காசு மூலமாக நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு செலவு செஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன், பில்ட் ஏ வைட் நெட்வொர்க். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தோ திஸ் இஸ் நாட் ஏ ஸ்டெப் டு ஸ்டார்ட் an NGO, but if an NGO has to succeed, if an NGO want to become very successful, then this is very important. Build a wide network. If you have your NGO and if you are living in your own restricted place or living in your own cocoon, living in your own boundary, your activities and NGO may not be highlighted to others. So you have a network with other NGOs also. You share your activities, they will share their activities with you. In case if there is any chance, if there is any possibility, some other NGO might help your NGO in getting funds through this network. Build a network நாக்கா, உங்கள் தொண்டு நிறுவனம் நீங்கள் எந்த ஏரியாவில் செயல்படுறீங்க அதுக்குள்ளேயே குண்டாச்செட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி அங்கேயே நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுமாக்கா, வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற NGOஸையும் நெட்வொர்க் நீங்கள் லிங்க் ஏற்படுத்திக்கணும், தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ், ஏதாவது இந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு NGO உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாக்கா அவங்க உங்களை கை காமிப்பாங்க. அப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வைட் நெட்வொர்க் இருந்தால் உங்களுக்கு பப்ளிசிட்டி, உங்களுக்கு நெட்வொர்க் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும். இது வந்து 7வது முக்கியமான ஸ்டெப்புன்னு சொல்லாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் NGO ஆரம்பிக்கிறதுக்கு இது ஸ்டெப்பு கிடையாது. பட் NGO வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக வேண்டும், ஒரு வெற்றிகரமான ஒரு தொண்டு நிறுவனமாக ஆக வேண்டும் அப்படின்னாக்கா இது ரொம்ப முக்கியம். தட் இஸ் இட். தேங்க்யூ.